மாதம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்த்து. இனிமேல் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வீடியோ நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷத் வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி அர்ஷத் வீட்டில் சாப்பாடாக்க போகிறோம். அதுதான் நம்மளோட வீடியோ பார்க்க போகலாம். நான் எல்லாத்தையும் காலைல 6 மணிக்கு வர சொன்னேன். இப்போ மணி 12 ஆயிடுச்சு. ஒருத்தவன் இன்னும் வரல. என்னடான்னு கேட்டால் தூங்கிக்கிட்டு இருக்கானு நல்லா. இன்னும் ஜாமான் எதுவுமே வாங்கலை, கறி வெங்காயம் தக்காளி ஒன்றும் வாங்கலை. ஆனால் எவனையும் காணும். மணி 12 ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வந்தவனே காணும். நம்ம கேமராமேன் அர்ஷத் தான் காலையில் 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எழுப்பி விட்டாரு. ஆனால் நான் 10:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். பார்க்கலாம், எல்லோரும் வரட்டும், சந்திக்கிறேன். அவ்வளோ தூரத்தில் யாரா இருக்கா? என்ன எடுத்தா ஆணி எடுக்கிறியாடா? வந்துருச்சா? இல்ல கறி கழுவிக்கிறேன். தம்பி யார் பண்ணே? ஏய் கறியை போய் நான் கழுவிக்கிறேன்டா. என்ன கழுவுன? மாவு போட கழுவுறான்டா. பாத்து நம்பிக்கை எதுவும் தெரியல, விடுங்க. எதுக்குடா மாவு? டிஷ் எடுத்து தொட. இந்தா. இல்லடா பூச்சி கேமராலாம் தனியா இருக்கறோம். அர்ஷத்தும் நானும் தான் மாவு மஞ்சூரியன் கிண்ட போறோம். ஓ, வாங்க போறீங்களா? மஞ்சூரியன் வாங்க போறாங்களா? மஞ்சூரியன் வாங்க போல. சாசும் இஜாஸ் இது துணி வச்சு தோழல. அவன் தான்டா பேப்பர் கொடுத்தான். அவன் மென்டல் காஜானா. நீ என்ன துணினே தெரியல. அர்ஷத் நீ நம்ம மாவு பேசுவோம். போ, நீ போ, மாவு பேச போ. சரி நீ அந்த பக்கத்து நம்ம 2 மாவு பேசுவோம். அழியா பண்ணலாம், காமெடியா இருக்கும். சரி விடு. நேரே சொல்லு. ஐயா வீடியோ ஆன்ல இருக்கலாம். ஆன்ல தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ போ பாத்தீங்க சைலண்ட்ல போடுங்க ஃபோன்லாம். ஹலோ ஐயா, கைக்கு வீடியோ தண்ணி ஊத்தி வரோம். ஏய் கேமரா வந்து கையறா. லைட் முக்கியம். அதே அது தண்ணி அந்த காசு அப்படியே ஒரு சிந்திர தண்ணி. ஓகே, என்ன பண்ணுறது? இது இருக்காடா? நல்ல துணியா? ஏ இதுதான் தெரியாது, இது நல்ல துணியா? வாஷிங் மிஷின் இருக்காதா? நல்ல துணி நல்லா இருக்கா? நல்ல துணியா இல்லையா? போடா எவ்வளோ வரும் காசு? தண்ணி விட்டுற மாதிரி தெரியும், எல்லாம் தெரியும். கீழே கொட்டாங்க. சவுண்ட் அதிகமாவா? போகண்டா இருக்கா? அதை வச்சு தண்ணிக்கு ஜக்கு வச்சிருந்தேன்டா. எங்கடா இது? ஐயா கொஞ்சம் உப்புடா. நல்லா இருக்கா? முட்டை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீ முட்டை போட்டா எதையும் அமுக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி. கம்மியா இருக்கா? தண்ணி ஊற்றணுமோ? ரைட்டா மாவு பிசைறதுக்கு முன்னாடி என்ன தைக்கணும்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு ஒரு சட்டி மஞ்சள் தூக்குறோம். டப்பா பண்ணிட்டே இருக்கு.
இல்லை நீ இப்போ மொத்தமாக கவுத்துருப்ப அப்படியே சமாளிக்காத. தண்ணி ஊற்றணும். தெரியல என்ன பண்ணுவேன். எண்ணெய் எப்படி போச்சு எப்போ போகணும்னு கேட்குவாங்க. இரு இரு ஆமாடா மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி அதிகமாகிடுச்சா தெரியும் போடு போடு சரி மாவு போடு மாவு போடு கொஞ்சம் போடுறோம் கொஞ்சமாக போடுறோம். ஒரு டைம் ஸ்பூன் புதிய கரையா தம்பி தம்பி என்ன போடவே இல்லை. ஃபஸ்ட்டு இது மாவானே அம்மா இன்னும் ஒரு மாவு இருக்கு. ரொம்ப அதிகமாகிட்டு அப்புறம் போடுறா எல்லாத்தையும் போடுறா எல்லாரும் போறாரு. மிச்சம் மிச்சம் வந்து சவுக்கு கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணிருட்டுமா? இப்போ தண்ணி கண்டிப்பாக போடணும். தண்ணி போட்டு வேலை செய்யுங்க. மாவு கொஞ்சம் போடுங்க. தண்ணி எடுத்து ஊற்றிட்டான். தோசை மாவு மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறாச்சா சைடில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு பேர் பாத்தி பாத்தி பண்ணி. மணி எத்தனை இப்போ மணி எத்தனைடா ஐயா? 3:30 3:30 2:30 சாரி. தம்பி என்ன தம்பி ஓரமாக சொன்னால் கையில் ஊற்றிட்டே இருக்கீங்க. நீங்கள் பொரிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்க மாட்டானுங்க. ஊத்துறியா இல்லையா? இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. அவசரப்படாது. இல்லை எனக்கு பரோட்டா கீழே சிந்தியாச்சு. என்ன வாங்கி அதனால நான் சொல்றேன் இல்ல ஊத்திடலாம்டா. இப்படின்னா இப்படி அழுவி ஊற்றுவியா? சரி அள்ளி லைட்டா அப்படி இப்போ நீ பரோட்டா இதெல்லாம் பண்ணனா அப்படி தான் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து போறாடா பெரிய மனுஷன் சொல்றான். என்னடா ஒரு கையா போட்டு பிறந்துட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. எல்லா கையும் இந்த கவருக்குள்ள போவாதா? இந்த வருஷம் முடி சேர்ல உட்காந்து கரெக்டாக ஒரே பாருங்க. கொட்டி விட்றா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. எப்படா நீ உட்காந்து இருக்கிறா இனியும் அது வேணாம்டா. பெஸ்ட் மக்கள் ஒரு ரொட்டி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தண்ணி எடுத்து அடி ஊற்றி மாவுல இனிமே போட அவ்வளோதான். ஏய் போதும்டா. ஆமாண்டா எப்போட பைத்தியம். ஏய் போதும்டா அப்படியே பிணைஞ்சு விட்றா. டேய் ரொட்டி தேய்க்கும் போது கொஞ்சம் மாவு இப்படி போடுவாங்கடா. ஏய் அது என்ன தான்டா போடுவாங்க, கோதுமை ஏடா போடுற? அது தேவையில்லடா. ஜாசிக்கு நீ பிச்சை பிச்சை கடைக்கு போயிருக்கியா இல்லையாடா? என்ன தான்டா போடுவாங்க? தண்ணி ஊத்துறா பொங்கையா வருது. ஏய் போதும்டா. ஏய் உட்கால ஒளியா ஒரே தெரியா கவுத்துறாங்க. மாவு சைடில் அதிகமாக இருக்குடா. அப்போ என்ன ஊற்றணும்? என்ன ஊற்றணும்? ஏய் என்னலாம் ஃபோட்டோ அப்படியே வீடியோவோடய ஃபோட்டோ எடுத்துட்டா ரசிக்குங்க. பாதி ரெக்கார்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. டேய் ரெண்டு பேரும் ரெண்டு ஏய் நீ கை போடாதடா. இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். ஊற்றலாம் லைட்டாக மட்டும் லைட்டாக. ரொம்ப ரொம்ப லைட்டா. போதும் போதும் போதும். ஏய் சைடில் இருக்க மாவை எப்படி இப்படி எடுத்து போடுறா. அப்படி எடுத்து போடு. சாந்தி கலக்கி இருக்கலாம்.
அவன் அங்கே பிடிச்சிட்டு இருக்காண்டா பேச. இல்ல 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 இப்பதான் இது ஓகே இல்லடா இல்லடா அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேலை பெருசலாம். தண்ணி ஊற்றலாம் நீ பண்ணுவோம். சரி மாவே திரும்பி வீட்டில் வந்து எடுக்கணும். சார்ஜ் எல்லாம் போட்டியாடா? ஃபுல்லாக இருக்கு ஆனால் மெமரி கார்டில் தான் இடம் இல்லை. ஏய் போதும்டா போதும்டா மொத்தம் அவ்வளோதான்டா. இதுதான் என்ன போட சரியான நேரம். இருடா இவன் அது ஃபுல்லாக கலக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன போட்டுக்கலாம்டா. டேய் தண்ணியை ஊற்றிட்டான்டா இவன். மாவு போடுறான்னு சாது கையில் விட்டுறது என்ன ஜாசிக்கு அப்படியே பிணைஞ்சிட்டு இருக்கு ஜாசிக்கு. என்ன இப்போ போடாதடா வேஸ்ட்ரா. நீ போடுறா அவன் கிடக்கிறான் அவன் கிடக்கிறான் எல்லா போடும் ஊத்துறா அப்படியே இந்த போடு எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறதுக்கு என்ன இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கா கடல் எண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய். கடல் எண்ணெய் இருக்கு. சீக்கிரம் தான் விடுவேன். போதும் ஆஃப் பண்ணிடு மொத்தமாக. ஆனால் கடைசியாக கலக்கிட்டோம் அப்படின்னு ஜாசிக்கு அநியாயம் பண்ணுற ஜாசிக்கு நீ. ஜாசி கடைசியில் கலக்கிட்டோம்னு சொல்லுங்க ஜாசி. இதனால எவனும் பார்க்க மாட்டான் ஜாசி. ஓட்டி விடுவேன். சரி இப்போ இந்த கட் பண்ணுறோம். மாவு கொஞ்சம் கன்சன்ட்ரேசி வரட்டும். நீ கட் பண்ணி இங்கேருந்து இப்போ ஜூம் நடுறோம். எங்கேயா ஆளு கமிச்சு விட்ருவாடி சொன்னீங்கன்னா வெங்காயம் வேணுமே. அத்தனை வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னு தான் வெட்டியிருக்கான். 1 hour later. சிக்கன் கொண்டு வந்து மசாலா போட்டு என்ன கட்டுவேன். ஏய் இப்போ வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே வச்சுருக்கேன். சொல்லுவேன் நான் சொல்ற மாதிரி சொல்றியா? அந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல அதையும் தரலாம் வச்சுருக்கேன். அது ஸ்பீக்கர் பரவாயில்ல நீ பண்ணு போதும். நான் என்ன எடுக்கிறேன் ஆல்ரெடி உன் மூஞ்சி சூப்பராக தெரியுது. மூஞ்சி தெரியுது கீழே தெரியுது. கீழே தெரியணும். மாவட்டம் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த குடும்பத்துக்காக டீமுக்காக உழைக்கிறேன். அம்மா சொல்லு சொல்லியிருந்து ஒரு வேலை தான் கொட்டி விட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒன்றும் செய்யலை, தண்ணியை கொட்டி விட்டாங்க. வெங்காயத்தை வாங்கிட்டு சொன்னால் கெட்டு போன வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. ஜூம் பண்ணா பிளர் ஆகுதுடா. எங்கள் ஊரில் இருக்கியா நீ? ஐயோ சரி அப்படிமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த வீடியோ இவனுக்கு ஒரு சிஸ்டர் உங்களுக்காக தானே பண்ணிருக்கீங்க. எனர்ஜெட்டிக்காக பண்ணீங்க. குளிப்பீங்கன்னு போதுமாடா அது ஜாசு என்ன ரேட்டாக ஊற்றுமா? கீழே இருக்க லென்ஸ் பிளர் ஆக்கணும். எத்தனை வெங்காயம் எடுத்தீங்க கேட்கலாம். நீ என்னடா முன்னாடி என்ன மாவு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மாவு போடணும். இதில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சார் தண்ணி வச்சுட்டு என்ன ஆக்கிர போட்டுக்கலாம்டா. நான் ஒன்று தான் சொல்ல முடியாது. ஓவரா பண்றான்டா. கடைசி
இல்லை போட ஐயோ, யாரா இவன் கேன்சலும்? தம்பி தண்ணி கேட்டு போறானா நீ போதும் போதும் 4 பேக்கெட் தான் வாங்குனீங்க இதே இடத்துல வச்சாங்க. உப்பு கொஞ்சம் எடுத்து விடு கொஞ்சம் வீடு இருக்கா? பரவாயில்லடா இது கிரேவியில் இருக்குங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை தற்கொலை நாங்களாம் தற்கொலைஸ் ஏன் உண்மையானடா சொல்றான்? என்னடா சக்கரை நான் உப்பு கேட்டேன் உப்பு வேணாமா சோடா இப்போ உப்பு போடுவியா? இப்போ உப்பு போட வைத்தியம் இவ்வளோ எப்படிடா மிக்ஸ் ஆகும் உப்பு ஒரு இடத்துல இருக்கும்டா. அப்படியா ஜார் சுகர் பாட்டி மட்டும் உப்பா இருக்கும் கரெக்டா. கடைசியாக இதாண்டா என்ன இது மேலே ஊற்ற மாட்டேங்க என்ன சரி சரி ஒரு லைட்டை போடு 30 லைட்டை போடு பர்ஃபெக்டா வெங்காயம் போதுமா என்னன்னு கேட்பா. ஏய் ஏன்டா உப்பு போட்ட கேட்டேன். யாக்கியோ உப்பு கறிக்கு உப்பு கரெக்டாக ஆகும். அது கரையவே கிடையாது உப்பு. இதை கழுவிட்டு வாடா லாஸ்ட்டாக சரி சரி இதுக்கு எவ்வளோ போடணும் பாருங்க. ஏய் பூண்டு ஃபுல்லாக 4 பல்லு 4 பல்லு பூண்டு தான் இது வாங்கிட்டு வருவேன். இந்த நூறு தான் இங்கே வச்சியே 100 கிராம் வேணுமா? ஏண்டா ஆமா சரி அது வேணாம் அவ்வளோதான். ஏ அது அதில் ஜூஸில் போடுறேன் ஏய் முக்கால் கிலோ வேண்டா கறி. உடச்சுருவேன்டா கேமரா. ஓ முடியாது தம்பி இந்த ஃபோன் வந்து எடுத்துக்கலாம் அசத்து இப்போ நான் என்னடா பண்ணுறது போய் கை கழுவிட்டு வா நீ இங்கே பாரு எப்படியா இருக்கே அதான் அதே எதுக்கு எடுக்கிற அசத்து 4 வெங்காயம் போதுமான்னு கேட்பா. டேய் இந்தடா ஏய் 4 வெங்காயம் போதும்டா. போதும்டா அது. டேய் இப்போ என்ன பண்ணுறது எடுத்துருவா ஏய் என்னடா எடுத்துருவா எப்படி க்ளீன் பண்ணாலும் இதுக்கே ஒருத்தர் சீக்கிரம் என்னடா பண்ணுறேன் இதை கலக்கணும். கரண்டி எடுத்து கலவு ரோட்டா மசூல் மாதிரி இருக்கலாம் இல்லை. சரி இது எனக்கு ஒரு மூடி இதை போய் நம்ம ஊற வச்சுருவோம் ஏய் அதை மூடி போட்டு அப்படியே மூடிடுங்க. கடைசியா ஏய் எண்ணெய் கொட்டு கடைசியா கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன தைக்க மாட்டேன் கொட்டுதுடா எண்ணெய். கரண்டி. ஐயோ, ஐயோ, போதும்டா. ஃப்ரெண்ட்ஸ் போட்டு உயிரை வாங்கிட்டாங்க வேண்டு போயிருமாடா அது போயிடும் அந்த காட்டில் பாரு நிறையா இருக்கு தடைச்சா சும்மா தட்டினா போயிடும் அந்த லைட் ஆஃப் பண்ணுறேன் அது என்ன வருது லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன் வேற எங்கடா இருக்கு அவ்வளோதான் எங்கடா நீ எடுத்துட்டு இருக்க மூக்கில் இருக்கு பாரு எஸ் வாஸ் அப்பா சீ என்னையோட எடுத்துட்டு போய் கையை கழுவிட்டேன்டா விசன் ஆயிடுச்சா மூஞ்சி கேட்டேன். போங்களா இதுதான் இங்கே ஐக்கியா ஏய் பூண்டெல்லாம் பூண்டை புரியடா ஐயா நம்ம எதை சொல்லுறா அதுக்கு என்ன பண்ணி எங்கேயும் முடியும்? ஆமா அப்போ அதுதான் இவ்வளோ புடிப்படியாக பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அதான் லூசு தானே எல்லாரும் ஏய் இங்கே ஒன்று இருக்குடா. நான் சொன்னேன் அப்படியே அப்படியே இங்கேயே ஏன் cut பண்ற சீக்கிரம் இவ்வளோ? என்ன இருக்கு அது இல்லடா கரெக்டாக எடுக்கிறியா? வச்சிருக்கியா? தம்பி பெருசா சார் ஏய் நீ பூண்டை உரி ஏய் அசிங்கம் கரெக்டாக ரெண்டாவது முடிஞ்சா இந்த தம்பி ஜூஸ் குடிச்சு இப்பயே சொன்னா தம்பி ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிங்க நான் இல்லை, கேமரா எல்லாத்தையும் கரெக்டாக ஊசுறா நீ. நம்மளுக்கு மட்டும் அப்படியே ஏய் 3 பேருக்கு. 540 அப்படியே. இது ரொம்ப நேரமா மாவு பிசைஞ்சிருக்கேன் அதனால எனக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லா மீதி 6 கிளாஸ்
கட்டி கொடுத்துருந்தேன் டீமா. தக்காளி போதுமா? தக்காளி வைக்கணும். தக்காளி ஒன்றும் இல்லை. தக்காளி ஒரு இதில் ஒரு 4 போடலாம்டா. அதான் அடுத்தது வந்துட்டு விட்டுறாத வச்சிருக்கேன் பாரு. நான் பிடிக்க மாட்டேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பிடிக்க வச்சுக்காதீங்க, அவர் பிடிக்க மாட்டார். மாடுக்கு வந்து மஞ்சக்காம வளர்ந்ததுன்னு நினைக்கிறேன். சாரி, மாடு இங்கே இருக்கு. கோழிக்கு மாட்டுக்கு ரத்தம் வருது. ரத்தம் வருதா? என்னடா கரும்பு சாரி, தனுஷ் ஃபஸ்ட் ஒன்று காட்டேன், கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. ரத்தம். ஃபரீத், நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க ஃபரீத்? நான் வந்து இப்போ கறி நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க இப்போ வெளியே போய் பார்க்கலாம். ஒரு வேலையும் செய்யாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சமைக்கவே போகிறோம். வாங்க போகலாம். நான் எப்படி இருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். அசத்து இங்கே பேசுகிறதே கேட்காத அசத்து. ஆஃப் பண்ணுங்க. சவுண்டு கம்மியாக. நம்ம செஃப் எக்கியா கிட்ட போகிறோம். எக்கியா கறி மட்டும் தான். ஐயா உங்கள் கருவில ஐயா ஒன்று பண்ணுறியா? ஓகே ஓகே. ஒழுங்கா லைட்டா தண்ணியெல்லாம் இது மட்டும் சும்மா லைட்டா சும்மா பொறுமையா பண்றான். அப்படியெல்லாம் வேணாம், சும்மா லைட்டா அது போடுற. கிரி ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆயி மாதிரி விடுதுடாடே. பிரிச்சுக்கோ, பண்ண சொல்றதெல்லாம் ஒழுங்கா பண்ணாம. என்னென்ன மாவு வேணும்? அந்த மைதாவும் இருக்கும். மைதா வேணும். உர்ரா சார், அப்படியே போட்டுருந்தா சாமர்றா. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது டீம் 1, இது டீம் 2. சரி, சரி. தம்பி என்ன பண்ணுறீங்க தம்பி? ஆமா, இப்பதான் அடுத்த பத்து வைக்க போறேன். எங்கடா பிடிக்கிற சார்? சிக்கன் கை தூக்குங்க. சிக்கன் NCC அவருங்க. இது என்ன மாவுன்னு தெரியலடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன காசு என்ன ஆச்சு இப்போ? நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன், இவன் அரைக்கிறது. நான் சொல்லு ஐயா. போடுங்கடா. ஐயா ஏய், படிக்க தெரியுமா? அவன் ஐசிஐசிடா. அது போகணும், அது பத்தலாம் டீமுக்கு போகாத. இவன் பாரு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் பார்க்கறான்டா. கறி குழம்பு தான் வைக்கிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான் பண்ணி ஆகணும். நீ பீஃபுக்கு வாடா. நீ பாவுடா தெரியலடா. இதுதான் சரி, இதுதான் முட்டை ஒன்று ஓவரா பண்றடி. பாருடா. இது கான்ஃபிளவர் மாவு எடுத்து ஐஸா நம்ம அடுத்து அடுப்பான் பண்றது. உடச்சு ஊத்தணுமா? உடச்சு ஆமாமா, முட்டையை உடச்சு ஊத்துறது. தம்பி என்ன பண்றான்? உப்பு கடிக்க வச்சிருவான்டா கையை. தம்பி கேமரா கூட விட்டுலான்னு இருக்கீங்க. முட்டை கூட நான் போடுறேன். அதில் வச்சு உடப்பானா எவனாச்சும்? சும்மா லைட்டா சூப்பர்ரா. ஆனா ஐஸ்ரா பைத்தியம் இங்க விட
ஐயோ. தெரியும் அதே மாதிரி உடைக்கவே இல்லை முட்டி அதுக்குள்ள கீழே ஊற்றியா நான் சொல்லி அழகா பண்றேன் என்னடா இது வேற மஞ்சையா இருக்கு கீழே. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம் பண்ணிட்டான். காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. Start music.